ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம டெய்லி 10 PVQ அப்படிங்கிற சீரீஸில் டே 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே 9ஓட 10 கொஸ்டின்ஸ். ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், தவறான சொல்லை வட்டமிடுக. 4 சொற்கள் கொடுத்துட்டு அதில் தவறான சொல்லை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, வென்றான் அப்படிங்கிறது. ஸோ அதாவது இன எழுத்துக்களை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அது. ஸோ மற்ற மூணுமே பார்த்தோம்னா கண்டான், நண்டு, வண்டு இது எல்லாமே 3 சுழியினுடைய இன எழுத்து இட்டு தான். ஸோ இது ரெண்டுமே இன எழுத்துக்கள் கரெக்டாக வந்து இருக்குது, ஸ்பெல்லிங்குமே கரெக்டாக இருக்குது. தவறான சொல் வந்து வென்றான். இதில் 2 சுழியின் வந்து வரும்போது நமக்கு இந்த இரு அப்படிங்கிறத வந்து இன எழுத்தாக வரணும் இல்லையா. ஸோ வென்றான் இந்த ரா வந்து வந்திருக்கணும், பட் இங்கே வந்து வேற ரா வந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து தவறான சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், கொட்டி அளத்தல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன? கொட்டி அளத்தல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிகுதியாக பேசுதல். தேர்ட் ஒன், திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார்? திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜி.யு. போப். இவர் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செஞ்சிருப்பார். அண்டு தன்னை தமிழ் மாணவன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி கொண்டவர் வந்து இவர் தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது? வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மூதுரை. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற அந்த 4 நூல்களுமே வந்து ஔவையாருடைய நூல்கள் தான். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இது 4மே ஔவையாரின் நூல்கள். இதில் வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது மூதுரை. நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின், 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. கூற்று 2, பயனிலை 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. 2வது ஒன், பயனிலை 2 வகைப்படும். ஸோ இதில் எந்த கூற்று சரி, எது தவறு, இல்லைன்னா ரெண்டுமே சரியா? ஆன்சர் நம்ம ஆப்ஷன் சி சொல்லலாம். கூற்று 1 சரி, 2 தவறு. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லுதான் பயனிலை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அண்ட் பயனிலை வந்து 2 வகைப்படுங்கிறது தப்பு. இது வந்து 3 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலைன்னு சொல்லிட்டு நம்ம 3 பார்த்துப்போம் இல்லையா. ஸோ 2 வகைப்படும் அப்படிங்கிறது தவறானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 6th ஒன், சரியான விடையை கண்டறிக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து விடுகதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், நம்ம வந்து ஈஸியாகவே கெஸ் பண்ணி போட்டுடலாம். அதையுமே வந்து கேள்விகளாக கேட்டிருக்காங்க டெட் எக்ஸாமில். ஸோ அதான் வந்து இது பார்க்க போகிறோம். கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்ன? கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புத்தகம் தான். கையிலே அடங்கும் பிள்ளை அந்த கதை 100 சொல்லும் பிள்ளை. நெக்ஸ்ட் 7th ஒன், தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஸ். தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, புகழ் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லாமே உலகம், வையம், ஞாலம், தரணி இதெல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள். பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி, புகழ். நெக்ஸ்ட்டு 8th ஒன், ரொம்பவே ரிப்பீட்டடான இம்பார்ட்டண்டான பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் டேஸ். நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 40. 40 நேரிசை வெண்பாக்கள்னு படிச்சிருப்போம். அப்படியே வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, 40 நேரிசை வெண்பாக்களுடைய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோடைய பா வகைன்னு கூட கேட்டிருக்காங்க. மறுபடியும் அதோடைய பாடல்கள் வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது எது? 9th question. முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது எது? அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நீ அப்படிங்கிறது. ஸோ மற்ற எல்லாம் பார்த்தோன்னா நீங்கள், நீர், நீவீர் இது எல்லாமே முன்னிலை பன்மை பெயர்கள். நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கேட்டுக்கிறது பன்மை பெயர் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னைக்குரிய லாஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மூதுரை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த வரிகளில் உருமீன் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சொல்லுங்கள். அண்ட் இதோட நம்ம டே 9 10 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.